வணக்கம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. ரிஷபராசி அன்பர்களே, புத்தாண்டு வாழ்த்துக்கள் 2026. உங்கள் அனைவருக்கும் நல்ல நலம் உண்டாகட்டும். இந்த ஆண்டு ஒரு மாபெரும் செல்வ செழிப்பும் தொழிலில் அபரிதமான வளர்ச்சியும் தரப்போகும் ஆண்டாக இருக்கும். குரு மற்றும் சனி பகவானின் வலுவான சஞ்சாரத்தால் கடந்த காலங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கி எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும். மனதில் தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை உயரும். குறிப்பாக ஆண்டின் முதல் பாதி நிதி விஷயங்கள் சாதகமாக இருக்கும். உங்கள் சமுதாய மதிப்பு உயரும், செல்வாக்கு கூடும். பொருளாதாரம் மற்றும் நிதி நிலைமை ஃபைனான்ஸ் அண்ட் வெல்த் இந்த ஆண்டு முதல் 6 மாதங்களுக்கு ஜூன் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்திலும் 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய தனலாபம் வந்து குவியும். பணம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். கடன் தொல்லைகள் முழுவதுமாக குறையும். குடும்பத்தில் சுப விரயங்க செலவுகள், திருமணம், வீடு வாங்குவது போன்ற நல்ல காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் அதிகம். முதலீடுகளில் சிக்கல்கள் நீங்கி நல்ல வருமானத்தை காண்பீர்கள். ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு 3ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்கும் போது சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையுடன் இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகம், கரியர் அண்ட் ப்ரொஃபஷன். ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் எதிர்பாராத மற்றும் துரிதமான வளர்ச்சிகள் இருக்கும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக அதிகமாக சான்ஸ் உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பதற்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் திட்டமிட்டபடி கிடைக்கும். சனி பகவான் ஆண்டு முழுவதும் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் தாராளமாக கிடைக்கும். புதிய தொழில் முயற்சிகள் லாபம் தரும். சக ஊழியர்கள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில் ரீதியாக பயணங்கள் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும். குடும்பம் மற்றும் உறவுகள், ஃபைனான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். கேதுவின் சஞ்சாரம் 4ஆம் இடத்தில் இருப்பதால் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படலாம். மேலும் வீட்டை புதுப்பித்தல் அல்லது வாகனத்தை பராமரிக்கும் செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இருப்பினும் குடும்பத்தில் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். குருவின் 2ஆம் இட சஞ்சாரத்தால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள், திருமணம், குழந்தை வாக்கியம் உறுதியாகும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பேச்சில் கனிவும் செல்வாக்கும் உயரும். கல்வி மற்றும் ஆரோக்கியம், எஜுகேஷன் அண்ட் ஹெல்த். மாணவர்கள் சிறப்பான முன்னேற்றத்தை காண்பார்கள். விடாமுயற்சியால் படிப்பின் மூலம் நல்ல பலனை அடைவார்கள். வெளிநாடு செல்ல முயற்சிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் பெரிய அளவில் கவலை இல்லை. இருப்பினும் ராகுவின் சஞ்சாரத்தால் வேலைபளு அதிகரிக்கும். எனவே சரியான நேரத்தில் உறங்குவது, ஓய்வெடுப்பதை அவசியமாக வைத்து கொள்ள வேண்டும். முடிவுரையில் நான் இந்த முடிவுரையை உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, 22ஆம் ஆண்டு உங்களுக்கு நிதி செழிப்பும் தொழில் செழிப்பும் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஆண்டாக அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. வாழ்க வளமுடன். பி ஹாப்பி 2026. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி நம்ம சேனலை ப்ரமோட் பண்ணுங்கள். இது உங்கள் சேனல், நீங்கள் தான் பண்ணணும். நன்றி, வணக்கம்.